இந்த கதை உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். மழை வந்த மாலை. கதையின் பெயர். மதுரை அருகில் உள்ள ஒரு சிறிய கிராமம். அங்கே வாழ்ந்தான் அர்ஜுன். எளிமையான குடும்பம். தந்தை விவசாயி, தாய் பள்ளி சத்துணவு பணியாளர். பணம் அதிகமில்லை, ஆனால் மனம் மட்டும் நிறைய. இதே ஊரில் வசித்து வந்தாள் நிலா. ஆசிரியர் குடும்பம். சிறு வயதிலிருந்தே புத்திசாலி. கவிதை எழுதுவது, மழையை ரசிப்பது, மரங்களிடம் பேசுவது அவளுக்கு மிகவும் பிடித்தது. ஒரு நாள் காலையில் பேருந்து நிலையத்தில் அர்ஜுன் நின்றான். மழை பெய்து கொண்டிருக்க திடீரென்று ஒரு காற்று வீசியது. நிலாவின் குடை பறந்து விட்டது. அதை ஓடிப்போய் அவளிடம் கொடுத்தான் அர்ஜுன். டேங்க்ஸுங்க என்று சிரித்தாள் நிலா. அந்த சிரிப்பை பார்த்த அந்த நொடியிலே அர்ஜுன் மனதில் ஏதோ ஒரு புதிய உணர்வு பிறந்தது. அதன் பிறகு தினமும் பேருந்து நிலையத்தில் அவன் சந்திக்க ஆரம்பித்தான். முதலில் ஒரு புன்னகை, பிறகு காலை வணக்கம், அதன் பிறகு சிறிய உரையாடல். மெல்ல அவள் நல்ல நண்பராக மாறினார்கள். நிலாவுக்கு புத்தகங்கள் படிக்க பிடிக்கும். அர்ஜுனுக்கு இசை கேட்க பிடிக்கும். ஒரு நாள் அர்ஜுன் கேட்டான், நீ ஏன் எப்போதும் மழையை பார்த்து கொண்டே இருக்கிறாய்? நிலா சிரித்தாள். மழை எல்லோருக்குமே சமமான விழுந்தும், பணக்காரன் ஏழைன்னு எதுவும் கிடையாது. அதனால் எனக்கு மழை ரொம்ப பிடிக்கும். அந்த பதில் அர்ஜுன் மனதில் அழகாக பதிந்தன. நாட்கள் நகர்ந்தன. இருவரும் ஒருவரையொருவர் காதலிக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் சொல்ல துணியவில்லை. ஒரு மாலை சூரியன் மறைந்து கொண்டிருந்தது. வானம் முழுவதும் ஆரஞ்சு நிறம். அர்ஜுன் தைரியத்தை வரவழைத்து கொண்டு, நிலா, நான் உன்னை காதலிக்கிறேன். நிலா அமைதியாக அவனை பார்த்தாள். சில நொடிகள் எதுவுமே பேசவில்லை. பிறகு மெதுவாக அவள் கைகளை பிடித்து நானும் என்றாள். அந்த ஒரு வார்த்தை அர்ஜுன் வாழ்க்கையே மாற்றியது. அவர்கள் கனவுகள் கட்ட ஆரம்பித்தார்கள். ஒரு சிறிய வீடு, வாசல் ரோஜா செடிகள். மாலை நேரத்தில் இருவரும் சேர்ந்து தேநீர் குடிப்பது, ஞாயிற்றுக்கிழமை நீண்ட பைக் பயணம், எல்லாமே அழகாக இருந்தது. ஆனால் வாழ்க்கை எப்போதுமே நாம் நினைப்பது போல இருக்காது. நிலாவின் வீட்டில் அவளுக்கு திருமணம் பேச ஆரம்பித்தார்கள். மாப்பிள்ளை வெளிநாட்டில் வேலை, பெரிய சம்பளம், வசதியான குடும்பம். நிலா மறுத்தாள். ஒரு நாள் காதலிக்கிறேன், வீட்டில் பெரிய பிரச்சனை. அவளது அப்பா கோபமாக அவளை மறந்திடு என்றார். நிலா அழுதாள். அதே நேரத்தில் அர்ஜுன் வீட்டுக்கு பிரச்சனைகள், விவசாயியின் பெரிய நஷ்டம், கடன், வீட்டை காப்பாற்ற வேண்டிய நிலை. அர்ஜுன் நினைத்தால் அப்போதே காதலை விட குடும்பம் முக்கியம். அவன் எந்த வார்த்தையும் சொல்லாமல் சென்னை சென்று வேலைக்காக நிலா தினமும் அவனை எதிர்பார்த்தார். ஒரு நாள், ஒரு மாதம், 6 மாதம், ஒரு வருடம், அவன் திரும்பவில்லை. நிலா அவனை வெறுக்க ஆரம்பித்தாள். என்னை விட்டுட்டு போயிட்டான் என்று நினைத்தாள். ஆனால் உண்மை வேறு. அவள் வீட்டில் கல்யாணம் என்று சொல்லியும் அவள் கேட்கவே இல்லை. எனக்கு கல்யாணமே வேண்டாம், எனக்கு வாழ்க்கையே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல, அப்போ நீ வேற யாரையும் காதலிக்கிறியா? இல்லை, எனக்கு காதலே தேவையில்லை, கல்யாணமும் தேவையில்லை அப்படின்ற அவள் சொல்ல, அவள் மன நெருக்கடியான சூழ்நிலையை அழுது கொண்டே இருந்தாள். அர்ஜுன் இரவும் பகலும் உழைத்தான். குடும்ப கடனை அடைத்தான். சிறிய தொழில் ஆரம்பித்தான். 3 ஆண்டுகளுக்கு பிறகு அவன் மீண்டும் தனது ஊருக்கு திரும்பினான். முதலில் சென்ற இடம் அந்த பழைய பேருந்து நிறுத்தம். அங்கே யாரோ மழையை ரசித்து கொண்டிருந்தார்கள். அது நிலா. 3 ஆண்டுக்கு பிறகு அதே சிரிப்பு, அதே கண்கள், அதே மழை. அர்ஜுன் மெதுவாக அருகே சென்றான். நிலா. அவள் திரும்பி பார்த்தாள். கண்களில் கண்ணீர். ஏன் என்னை விட்டுட்டு போனே என்று கேட்டாள். அர்ஜுன் அமைதியாக ஒரு பழைய டைரியை அவளிடம் கொடுத்தான். அதில் 3 ஆண்டாக தினமும் எழுதியிருந்தான். இது உன்னை ரொம்ப நினைத்தேன். இன்னும் கொஞ்சம் காத்திரு. உன்னை சந்திக்கிற நாளுக்காக நான் வாழ்கிறேன். ஒவ்வொரு பக்கத்திலும் படித்த நிலா கண்ணீர் நிற்கவே இல்லை. அவள் அழுதபடியே கேட்டாள், ஏன் இதை முன்னாடியே சொல்லலை? அர்ஜுன் சிரித்தான். வெறும் வார்த்தைகளோட இல்லை, உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கிற தகுதியோடு திரும்பி வரணும்னு நினச்சேன். அந்த நொடியில் நிலா ஓடி வந்து அவனை அணைத்து கொண்டாள்.
அந்த மலை, அந்த காற்று, அந்த மாலை, அவர்கள் காதலும் சாட்சியாக நின்றது. சில மாதங்களுக்குப் பிறகு இருவர் குடும்பமும் சம்மதத்துடன் அவர்கள் திருமணம் மிகவும் எளிமையாக நடந்தது. திருமணம் நாளில் அர்ஜுன் நிலாவிடம் சொன்னான், காதல் என்பது தினமும் நான் உன்னை காதலிக்கிறேன் என்று சொல்வது அல்ல. எந்த சூழ்நிலையும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் என்று வாழ்க்கையால் நிரூபிக்கத்தான் உண்மையான காதல். அந்த வார்த்தையை கேட்ட நிலா சிரித்தாள். வெளியே மீண்டும் மழை பெய்ய தொடங்கியது. அவர்கள் புதிய வாழ்க்கையும் அந்த மலைத்துளிகளைப் போல புத்துணர்ச்சியுடன் தொடங்கியது. இந்த கதை பிடிச்சா நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள்.